சாருமதி தன்னை அலங்கரித்து கொண்டு கைப்பையை தோளில் மாட்டிக்கொண்டாள். சாருவின் பெண்கள் உஷாவும் நிஷாவும் தாயின் முன் வந்து நின்றார்கள். உஷாவுக்கு 12 வயது, நிஷாவுக்கு 14 வயது. ஏம்மா, ஆபீஸ் இல்லையா? மணி ஆயிடுச்சே என்றனர் கோரஸாக. ஏய், அதிக பிரசங்கிகளா, இன்னைக்கு எங்கள் கிளப்பில் ஒரு ஃபங்க்ஷன், ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுவிட்டேன் என்றாள். என்ன ஃபங்க்ஷன் என்றனர் வாண்டுகள். பக்கத்தில் இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு போய் பாட்டிகளுக்கு சாப்பாடு போடுவோம், டிவியில் கூட காட்டுவாங்க என்று சாருமதி பெருமையாக கூறினாள். பெண்கள் இரண்டும் நமட்டு சிரிப்புடன் தாயை பார்த்துவிட்டு சமையல் அறைக்கு ஓடிப்போய் பாட்டியின் கையை பிடித்து அழைத்து வந்தனர். பாட்டியையும் கூட்டிட்டு போய் உன் கையால் சாப்பாடு போடுமா என்றனர். என்னடி உளறல், அங்கே உள்ள பாட்டிகளுக்கு யாரும் இல்லை. சரி சரி, அவங்களுக்கு சாப்பாடு போடுறது தப்பில்லை. இருந்தும் இல்லாமல் இருக்கிற எங்கள் பாட்டிக்கு உங்கள் அம்மாவுக்கு உங்கள் கையால் சாப்பாடு போட்டுட்டு போகலாம் இல்லையா? தினமும் நாங்கள் பள்ளிக்கும் நீங்கள் ஆஃபீஸுக்கும் போயிடுறோம். தினமும் பாட்டி தனியாக தானே சாப்பிட்றாங்க. வீட்டில் இருக்கிற நாளில் கூட நீங்கள் வெளியே கிளம்புறீங்க, உங்கள் கையால் போடலாம் இல்லையா? மகளின் கேள்வி சாருமதிக்கு பொட்டில் அறைந்தாற் போல் இருந்தது. கைப்பையை வீசிவிட்டு கட்டிலில் போய் விழுந்தாள். அவள் நினைவுகள் சற்று பின்னோக்கி சென்றது. கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கையில் அவள் தந்தை ஒரு சாலை விபத்தில் இறந்து விட்டார். பணக்கஷ்டம் எதுவும் இல்லை. அவள் தாய் மரகதம்மாள் மகளின் படிப்பு முடியும் வரை அவளை கண்ணிமை போய் வைத்து பார்த்தாள். நல்லபடி படிப்பு முடிந்து ஒரு நல்ல வேலையில் சேர்ந்தாள். அங்கு அவளுடன் பணிபுரியும் ரவியை காதலித்து தாயின் சம்மதத்துடன் திருமணமும் முடிந்து இதோ 2 பெண்களுக்கு தாயாகிவிட்டாள். ரவிக்கு பெற்றோர் உடன் பிறந்தோர் என்று யாரும் இல்லை. மரகதம்மாவை சொந்த தாய் போல் நடத்துவதால் மகளுடன் வாழ்கிறாள். ரவியை தன் சொந்த மகன் போல்தான் மரகதம்மாள் நேசிக்கிறாள். சாரு சாரு என்ற அழைப்பு அவளது எண்ண ஓட்டத்தை கலைத்தது. அவள் கணவன் ரவி அறைக்குள் நுழைந்து, என்னம்மா சாரு, உடம்பு சரியில்லையா என்று பரிவோடு கேட்டு நெற்றியில் கை வைத்து பார்த்தான். சாரு சட்டென்று எழுந்து, ஒன்றுமில்லை, உடை மாற்றிட்டு வாங்க, எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் என்றாள். அரைவாய் வாயிற்படியில் நீண்டிருந்த உஷாவும் நிஷாவும், ஹையா பாட்டி வாங்க சாப்பிடலாம், அம்மா நமக்கு பரிமாறுவாங்க என்று குதூகலமாக கூவினர்.